Hi, it's your tech friend and welcome to TechFear Tablet. And this is the 50th video of a TechFear Tablet. And thanks to all the viewers and subscribers. In this tablet, we are going to develop an Android application for artificial intelligence personal assistant. ஸோ இதில் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது கொஸ்டின் ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் கோயிங் டு டெல் த ஆன்சர். அப்படி அதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஆஸ்க் டு ட்ரெயின் மீ. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு ஆன்சர் நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த அப்ளிகேஷன் எப்போ அந்த கொஸ்டின் கேட்டாலும் இட்ஸ் கோயிங் டு ஹாவ் அ ஆன்சர். இட்ஸ் லைக் அ கூகுள் அசிஸ்டன்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் த அப்ளிகேஷன் அண்ட் த அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு ஆன்சர் த question. And this is the application we are going to develop in this tutorial. So we are going to develop in this tutorial AI assistant. ஸோ இதில் நான் ஏதாவது கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் ஆஸ்க்மிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கலாம். விச் சேனல் யூ ஆர்? Sorry, I don't know. Please train me. ஸோ இந்த கொஸ்டின் நான் ஏற்கனவே இங்கே லோட் பண்ணலை, நான் ட்ரெயின் பண்ணலை. ஸோ அதனால் இங்கே சாரின்னு இன்டிமேட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரெயின் பண்ண போகிறேன். விச் சேனல் யூ ஆர்? இந்த கொஸ்டினுக்கு நான் டெக்ஃபியூ டேப்லெட் கொடுத்து நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போது உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா விச் சேனல் யூ ஆர்? Tech Fever tablet. ஸோ இப்போ உங்கள் ட்ரெயின் பண்ண கொஸ்டின் நீங்கள் எப்போ நீங்கள் கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் இன்டிமேட். இப்போ நான் ஏற்கனவே நான் ட்ரெயின் பண்ண கொஸ்டின் கேட்குறேன். ஹூ ஆர் யூ? I am your tech friend. Yes, this is the application we are going to develop in this tutorial. And go with your Google and MIT App Inventor. Go with your first link. Create application. And there you have to log in with your Gmail account. And here it's your MIT App Inventor. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இருக்கும். இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்டில் போய்ட்டு ஆட் நியூ ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு ஐம் கோயிங் டு நேம் அஸ் AI assistant. And this is your work page. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்க்ரீன் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Now I'm going to have my name as a TechFear Tablet personal assistant. And then உங்களோட ஹரிஜாண்டலில் சென்டர் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பேக்ரவுண்ட் கலர் I go with orange. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட லேஅவுட்டில் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறத எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹைட் அண்ட் வித்து. ஸோ ஹைட்டும் உங்களுக்கு ஃபில் பேரண்ட்டு, அட் த சேம் டைம் உங்களோட வித்தும் ஃபில் பேரண்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களோட பேக்ரவுண்ட் கலர், ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களோட வெப் வியூவர் பேஸ் பண்ணிக்கோங்க. வெப் வியூவர். ஸோ அதிலே உங்களோட ஹைட் அண்ட் வித்தை ஃபில் பேரண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு இதில் நம்ம 2 லேபிள் நான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அண்ட் என்ன ஆன்சர் அது ரிட்டன் ஆகுதுங்கிறதுக்கு we are going to place 2 labels. ஸோ அதனால் உங்களோட லேபிள் எடுத்து இந்த லேபிள் எல்லாமே உங்கள் வெர்டிக்கல் லேஅவுட்டுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் வெர்டிக்கல் லேஅவுட்டில் 2 லேபிள் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ லேபிள் 1, லேபிள் 2 இது எல்லாமே உங்களுக்கு வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு எல்லாமே ப்ளேஸ் ஆகுது. அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ உங்களோட லேபிள் 1 கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கொஸ்டின் உங்களோட ஃபாண்ட் டைப் போல்டு கொடுத்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் ஃபாண்ட் சைஸ் யூ கேன் இன்க்ரீஸ். நான் 16 ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களோட ஆன்சர்
அண்ட் இதே உங்களோட ஃபாண்ட் போல்டு கொடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெண்டுக்குமே உங்களோட வித் மட்டும் ஃபில் பேரண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பேரண்ட்டு உங்கள் ஆன்சரும் எனக்கு ஃபில் பேரண்ட். ஸோ உங்களோட 2 லேபிள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது கீழே நம்ம 2 பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்க அண்ட் தென் ட்ரெயின், நீங்கள் அந்த ஆல்ரெடி நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு என்ன மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு 2 பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே ஹரிசாண்டல் லேஅவுட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் ப்ளேஸ் எடுத்துகிட்டு அதுவும் உங்கள் வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வித்தை மட்டும் நான் ஃபில் பேரண்ட் செட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு நான் இப்போ 2 பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் 1 அண்ட் தென் பட்டன் 2. பட்டன் 1 கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாண்ட்டை போல்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது ப்ளேஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட் கலர் ஐ கோ வித் ப்ளூ கலர். ஸோ இதில் உங்களோட டெக்ஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு பட்டனில் வந்து நான் ஆஸ்க் மீன் நான் நேம் வைக்கிறேன். வச்சுட்டு உங்களோட வித்தை வந்து ஃபில் பேரண்ட் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட உங்களோட பட்டன் 2, ஸோ போல்டு அண்ட் தென் உங்களோட பேக்ரவுண்ட் கலர் பிங்க்கு அண்ட் தென் உங்கள் டெக்ஸ்ட் கலர் ப்ளூ. உங்கள் டெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரெயின் மீன் கேரி பண்ண போகிறேன். ஸோ இதையும் உங்களோட வித்தையும் ஃபில் பேரண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் எத்தனை பட்டன் ப்ளேஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஈக்குவலைஸாக உங்கள் ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 பட்டன்னால உங்களுக்கு 2 கட்டாக ஹாஃபாக உங்களுக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. அதுக்காக தான் நம்ம வித்தை வந்து ஃபில் பேரண்ட் செட் பண்ணுறது. அண்ட் இதான் உங்களோட ஃபஸ்ட்டு பேஜோட டிசைனு. இப்போ எனக்கு வந்து ஆஸ்க்மீ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இந்த ஸ்பீச்சை அங்கே கேதர் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் மீ கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கொஸ்டினை வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்க நான் ஃபிட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ட்ரெயின். ஸோ அதுக்காக நம்ம இன்னொரு ஸ்க்ரீனை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாமல் இதே ஸ்க்ரீனில் இன்னொரு லேஅவுட் நம்ம இன்னொரு லேஅவுட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் இருக்குல்ல, ஸோ இந்த வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள தான் எல்லா டூலுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் விசிபிள் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டு இதே உங்களோட வித் அண்டு ஹைட்டை வந்து ஃபில் பேரண்ட் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் எதாவது பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணாலும் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ 2 பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு, இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸில் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸு உங்கள் வெர்டிக்கலில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டுமே சென்டராக கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட வித்தில் ஃபில் பேரண்ட் செட் பண்ணிவிட்டு உங்கள் ஹிண்டில் என்டர் யுவர் கொஸ்டின் கொடுக்குறேன். சேம் திங் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட ஹிண்டில் நான் யுவர் ஆன்சர்னு ப்ளேஸ் பண்ணுறேன். உங்களோட வித்தையும் ஃபில் பேரண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஹைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிக்சலில் வச்சுட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுங்கிறது இங்கே செட் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் 100 ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒன்று வந்து கொஸ்டின், இன்னொன்று வந்து ஆன்சர் கேரி பண்ணுறதுக்காக. அண்ட் தென் கீழே பட்டன். ஸோ ஃபஸ்ட் பட்டன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் கொஸ்டின் ஆன்சரை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நான் சேவ்ங்கிறது கேரி பண்ண போகிறேன்.
நான் சேவ் மை ஆன்சர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களோட ஃபாண்ட் போல்டு அண்ட் தென் background color, your text color and then your background color. நெக்ஸ்ட் இன்னொரு பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா உங்களோட பேக்கில் மூவ் பண்ணுறதுக்காக. ஸோ பேக் உங்களோட டெக்ஸ்ட் கலர் ப்ளூ அண்ட் தென் உங்களோட பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. ஸோ உங்களோட டோட்டல் டிசைனிங் கான்செப்ட் எல்லாமே இங்கே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட இப்போ நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் 1 இருக்குது 2 இருக்குது. ஸோ 1ங்கிறது ஃபஸ்ட் ஸ்க்ரீனு, 2ங்கிறது செகண்ட் ஸ்க்ரீன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்க்ரீனை விசிபிளை எடுத்து விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்க்ரீனோட விசிபிளை நீங்கள் வியூ பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் இந்த ஸ்க்ரீன் தான் வரணும். அதுக்கடுத்து எப்போ நான் இந்த ட்ரெயின் மீங்கிறத கிளிக் பண்ணணும் அப்போ என்ன செய்யும் உங்களுக்கு வெர்டிக்கல் 1 எனக்கு இதுதான் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் 1, இதோட விசிபிள் எனக்கு ஃபால்ஸ் ஆகி வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் 2ஓட விசிபிலிட்டி வந்து எனக்கு ட்ரூ ஆகணும். ஸோ அதை நம்ம பிளாக்ல கேரி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மெயின் எனக்கு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக எனக்கு வந்து சம் ஜிப் ஃபைல் இங்கே லோட் ஆகணும். எனக்கு வந்து சம்திங் எனக்கு ஏதாவது ஒரு அனிமேட்டட் இமேஜ் இங்கே வியூ பண்ணுற மாதிரி. ஸோ அதை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களோட கூகுளில் போயிட்டு நான் கேர்ள் அனிமேஷன் டாக் ஜிஃப்னு கொடுத்தேன் அப்படின்னா இல்லை ஏகப்பட்ட ஜிப் ஃபைல் வரும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எந்த ஜிப் ஃபைல் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் பேசுகிற மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். இதை ரைட்லி பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இமேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதோட பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு யூ ஹவ் டு பிளேஸ் இன் யுவர் இங்கே உங்களுடைய வெப் வியூ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஹோம் யூஆர்எல் இருக்கும். அங்கே நீங்கள் காப்பி பண்ண யூஆர்எல்லை இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இதான் உங்களோட யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு யூ ஹவ் டு பிளேஸ் இந்த ஹோம் யூஆர்எல். ஸோ இந்த ஹோம் யூஆர்எல்ங்கிறதுல யூ ஹவ் டு பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு அந்த ஜிப் ஃபைல் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சம் அசிஸ்டன்ட் உங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு அனிமேட்டட் வியூ நீங்கள் காமிச்சிக்கலாம். அண்ட் திஸ் யுவர் டிசைன் வியூ. நெக்ஸ்ட் இப்போ வந்து மெயினாக உங்களோட டூல்ஸு. ஸோ இந்த டூல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்பீச் ரெகக்னைசர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதிலே உங்களுக்கு வந்து மீடியாவில் இங்கே ஸ்பீச் ரெகக்னைசர் இருக்கும். நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணே உங்களுக்கு வந்து கூகுளோட டேப் வரும். உங்களுக்கு அந்த கூகுள் டேப் வந்து தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்பீச்சை ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ அது பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வெப்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அது அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்பீச் ரெகக்னைஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கூகுள் டேப் உங்களுக்கு வியூ ஆகாது. அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு இம்போர்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. ஸோ இதான் உங்களுடைய எக்ஸ்டென்ஷன். இதோட லிங்க் எல்லாமே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொடுத்து ஓப்பன் கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் இங்கே இம்போர்ட் ஆயிரும். இந்த ஸ்பீச் ரெகக்னைசேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த கூகுள் டேப்புங்கிறது உங்களுக்கு வராது. ஸோ இந்த கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று. செகண்ட் எனக்கு என்ன அப்படின்னா அவங்க எனக்கு ஆன்சர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்காக எனக்கு டெக்ஸ்ட் ஸ்பீச் செகண்டு. அண்ட் தேர்ட் திங் நான் ட்ரெயின் பண்ணுற எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் நான் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக உங்கள் ஸ்டோரேஜில் போய்ட்டு க்ளவுட் டிபிங்கிற எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 நான் விசிபிள் காம்பவுண்ட்ஸ் யூ ஹவ் டு பிளேஸ். இப்போ நம்மளோட பிளாக்ல போயிடலாம். ஸோ பிளாக்கில் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து உங்களுக்கு வந்து லேபிள் 1 அண்ட் லேபிள் 2 இதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் கேரி பண்ண போகிறோம். அண்ட் பட்டன் 1 நீங்கள் ஆஸ்க் மீ கேரி பண்ணணும் உங்கள் ஸ்பீச் ரெகக்னைசேஷன் ஆன் பண்ணுறதுக்காக. ட்ரெயின் மீ இங்கே கிளிக் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட விசிபிலிட்டி உங்களோட ஃபால்ஸ் பண்ணியிருக்கோம்ல உங்களோட வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் 2 அது உங்களுக்கு வியூ ஆகி நீங்கள் கேரி பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வி ஆர் கோயிங் டு ஹேவ். ஸோ நீங்கள் பிளாக்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு உங்களோட பட்டன் 2. ஸோ பட்டன் 2 அப்படிங்கிறது உங்களோட ட்ரெயின் அப்படிங்கிற பட்டனு. இது கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களோட வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் 2ங்கிறது எனக்கு வியூ ஆகணும், வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் 1ங்கிறது எனக்கு ஃபால்ஸ் ஆகிடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா உங்களோட வெர்டிக்கல்
அரேஞ்ச்மெண்ட் 1 கிளிக் பண்ணிவிட்டு அதோட விசிபிலிட்டி, இதை விசிபிலிட்டி வந்து டிஃபால்ட்டாக ட்ரூ இருக்கும். நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட லாஜிக்கில் போய் அதை நீங்கள் ஃபால்ஸாக மாற்றிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்கள் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் 2 உங்களுக்கு கொஸ்டினோ ஆன்சர் ஆட் பண்ணுறக்குரியது, அதை என்ன பண்ணுங்க இங்கே ட்ரூ கொடுத்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பட்டன் 2 கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்கள் ட்ரெயின் பண்ணுறக்குரிய பிளாக் ஓப்பன் ஆகிடும். சேம் திங் அங்கே பேக்குன்னு ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம், பட்டன் 4 உங்களுக்கு. அந்த பட்டன் 4 கிளிக் பண்ணுறப்ப உங்களோட வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் 1 வந்து ட்ரூ ஆயிடணும், வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் 2ங்கிறது ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ தீஸ் ஆர் த 2 பட்டன்ஸ். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட இந்த ஆஸ்க்மிங்கிற பட்டன் கிளிக் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் உங்கள் பட்டன் 1 நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் 1 கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நான் வந்து உங்கள் ஸ்பீச் ரெகக்னைசரை கால் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீச் ரெகக்னைசர், ஸோ இதில் உங்கள் டெக்ஸ்ட்டை நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ கெட் டெக்ஸ்ட். ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டை இங்கே கெட் பண்ணியாச்சு. ஸோ எப்போ உங்களோட ஸ்பீச் ரெகக்னைசர் உங்களோட டெக்ஸ்ட்டை எனக்கு கெட் பண்ணுதோ, ஸோ ஆஃப்டர் கெட்டிங் டெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஆஃப்டர் கெட்டிங் டெக்ஸ்ட்டுங்கிறத ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் க்ளவுடில் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் மேட்ச் ஆகுங்கிற எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ உங்களோட க்ளவுடில் போய்க்கோங்க. ஸோ உங்கள் க்ளவுடில் கெட் வேல்யூ டேக் இஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அதை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் டேக் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் இதில் கெட் பண்ணுறோமோ அந்த ரிசல்ட்டுக்கு மேட்ச் ஆகிற வேல்யூ எடுத்து கொடுக்க போகிறோம். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் சாரி ஐ டோன்ட் நோ ப்ளீஸ் ட்ரெயின் மீ. ஸோ அப்போ எனக்கு வந்து உங்கள் டேக் நம்ம மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த டேக் நாட் தேர், அப்படி டேகே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் உங்களுக்கு சாரி ஐ டோன்ட் நோ ப்ளீஸ் ட்ரெயின் மீங்கிற மெசேஜ் உங்களுக்கு கேரி ஆகும். இந்த மெசேஜை நான் எங்கே செட் ஆகணும் அப்படின்னா உங்களோட லேபிள் 1 தான் உங்களோட கொஸ்டின் இருக்குது, அதோட டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு கொஸ்டின் நம்ம கேரி பண்ணுமோ அந்த கொஸ்டினை கெட் பண்ணி உங்கள் க்ளவுடில் நம்ம கேரி பண்ண போகிறோம். அப்படி எனக்கு க்ளவுடில் டிஃபால்ட்டாக எனக்கு வந்து சாரி ஐ டோன்ட் நோன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த இப்போ என்ன கொஸ்டின் நம்ம பேசணுமோ அதோட டெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் எடுத்து இந்த லேபிள் 1 நான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ லேபிள் 1 உங்களோட கொஸ்டின் என்ன நீங்கள் சொன்னீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். இது உங்களோட ஃபஸ்ட் கான்செப்ட். அண்ட் செகண்ட் திங் எனக்கு என்ன அப்படின்னா உங்களோட க்ளவுடில் எப்போ எனக்கு வந்து க்ளவுட் அதோட காட் வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த காட் வேல்யூ எடுத்துகிட்டு உங்களோட டெக்ஸ்ட் ஸ்பீச் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஸ்பீக் மெசேஜ், இதில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் நீங்கள் வந்து கெட் பண்ணீங்க கெட் வேல்யூ அண்ட் தென் உங்களோட ஆன்சர் எனக்கு என்ன அங்கேருந்து கேதர் பண்ணுறோமோ அதை லேபிள் 2ல் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ லேபிள் 2, ஸோ இங்கே லேபிள் 2 மாற்றிக்கோங்க அண்ட் தென் இங்கே வந்து கெட் வேல்யூ. ஸோ அப்போ அந்த டேக்குக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகி உங்களுக்கு என்ன ஆன்சர் அங்கே இருக்குதோ அந்த ஆன்சர் என்ன செய்ய போகிறேன் உங்கள் லேபிள் 2ல் இங்கே கேரி பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் அந்த ஆன்சர் என்ன பண்ண போகிறேன் உங்கள் டெக்ஸ்ட் ஸ்பீச்சில் உங்களுக்கு வாய்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஏற்கனவே அங்கே வந்து ஆன்சர் இருந்ததுன்னா ஆன்சர் ப்ளோ ஆகும், அப்படி ஆன்சர் இல்லை அப்படின்னா சாரி ஐ டோன்ட் நோன்னு சொல்லிடும். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா உங்களோட மேபி எனக்கு இப்போ உங்களுக்கு சம் கொஸ்டின் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு உங்கள் பட்டன் 3 இது உங்களோட வெர்டிக்கலில் வந்து உங்களுக்கு வந்து இது சேவ் ஆன்சர் ஒரு கான்செப்ட் இருக்கும், பேக்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இது வந்து சேவ் ஆன்சருங்கிற இந்த பட்டன் 3 இதை கிளிக் பண்ண எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் என்ன கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கீங்களோ அதை என்ன செய்யணும் உங்கள் க்ளவுடில் போய் ஸ்டோர் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ உங்கள் பட்டன் 3 கிளிக் பண்ண உடனே உங்கள் க்ளவுடை கால் பண்ணுவோம். ஸோ உங்கள் க்ளவுடை கால் பண்ணிவிட்டு
ஸ்டோர் வேல்யூ. ஸோ இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1லையும் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2லையும் என்ன வேல்யூ கொடுத்தோமோ அது போய் அங்கே ஸ்டோர் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் வந்து உங்களோட கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கொஸ்டின் வந்து உங்கள் டேகாவையும் அந்த டேகுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது உங்கள் வேல்யூ, அது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. ஸோ இதுதான் உங்களோட பட்டன் 3 உங்களுக்கு. ஸோ அப்போ பட்டன் 3ல் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்கிறது உங்கள் டேகாகவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் இருக்கிறது உங்களோட வேல்யூ, தட் மீன்ஸ் உங்கள் ஆன்சராகவும் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டோர் பண்ண ஆன்சர் தான் இங்கே நமக்கு ரெகக்னைஸ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு எந்த டேக் இங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். உங்களுக்கு நீங்கள் பேசினோடனே அந்த டேக் மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அப்படி இல்லை நினச்சி உங்களுக்கு சாரி ஐ டோன்ட் நோ ட்ரைன் மீ அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணிடும். அண்ட் திஸ் இஸ் யுவர் பிளாக். ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட பில்ட்டில் போயிட்டு ப்ரொவைட் QR கோடும் கொடுங்க. ஸோ இந்த QR கோட் வச்சு ரன் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மொபைலில் கண்டிப்பான முறையில் உங்களோட MIT ஆப் இன்வென்டரோட கம்பெனியன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த ஆப்பு அதோட ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிய லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் APKன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் APK உங்களோட சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆயிரும். அதை உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் வழியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிட்டு யூ கேன் ரன் யுவர் அப்ளிகேஷன். அண்ட் இதான் உங்களோட MIT கம்பெனியன். ஸோ இதை ஸ்கேன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் QR கோட் ஸ்கேன் ஆகி உங்கள் ஆப் இங்கே இன்ஸ்டால் பண்ணுமா கேட்கும். ஸோ இங்கே டவுன்லோட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி யூ கேன் இன்ஸ்டால் யுவர் அப்ளிகேஷன். திஸ் இஸ் அப்ளிகேஷன் வி ஹவ் டெவலப் இன் திஸ் டியூட்டோரியல் AI அசிஸ்டன்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆஸ்க் மீ நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பீச் ரெகக்னைசர் உங்கள் வாய்ஸை எனக்கு வந்து கேப்சர் பண்ணும். இல்லை நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற நம்ம ஸ்பீச் ரெகக்னைசர் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கூகுளோட டேப் வரும் உங்களுக்கு. அதுக்காக நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். கோ ஃபார் இட், யூ வில் பி பெட்டர். ஸோ இப்போ நான் ஆஸ்க் மீ கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பீச் ரெகக்னைசர் உங்கள் வாய்ஸை ரிசீவ் பண்ணும். வாட் டு யூ வாண்ட் டு டெல்? Sorry, I don't know. Please train me. ஸோ இப்போ நான் எதுவுமே இந்த இதுக்கு நான் ட்ரெயின் பண்ணலை. இப்போ நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ட்ரெயின் மீ கிளிக் பண்ணோடனே இதில் உங்கள் கொஸ்டின் ஸோ இப்போ உங்களோட ஆன்சர் நான் இங்கே ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சேவ் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் போயிட்டு இப்போ உங்கள் அப்ளிகேஷன் நான் கேட்குறேன். வாட் டு யூ வாண்ட் டு டெல்? Thanks for watching. ஸோ இப்போ உங்கள் கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர்னு ட்ரை பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணி இப்போ கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கேரி ஆகும். ஸோ உங்கள் வாய்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வி ஹவ் யூஸ்டு டெக்ஸ்ட் டு வாய்ஸு. அண்ட் இது எல்லாமே உங்கள் க்ளவுட் டிபியில் உங்கள் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் குளோபலைஸாக இந்த ஆப்பை எங்கே நீங்கள் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆன்சர் எல்லாமே அது கேரி ஆகும். அண்ட் திஸ் இஸ் அ AI பர்சனல் அசிஸ்டன்ட். And this is a concept how to develop an artificial intelligence personal assistant application. இதே அப்ளிகேஷனை ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்த்டே ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் அந்த ஆன்சர் கொடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸோ அப்போ அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் அவங்கள பற்றி ஒரு ஆன்சர் அந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு கேரி ஆகும். ஸோ இட் வில் பி அ பியூட்டிஃபுல் கிஃப்ட். ட்ரை இட் அவுட். And in next tablet we are going to develop an application for a browser. So நீங்கள் என்ன search பண்ணாலும் it's going to get into a browser. So we are going to have a beautiful browser by having Android application. And share this tablet to all your friends, and definitely you can get a lot of knowledge towards Android. Go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet in the next tablet, and this is bye from my tech friend. Thank you.